Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning, students. In the last class, we are learnt about chance and probability. What is meant by chance and probability? Chance na enna appadina number of outcomes are called the chance. What is meant by probability? You write the outcomes in the form of fraction, means that is called a probability. Okay, chance na ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கும் போது அதில் கிடைக்கிற அவுட்கம்ஸ் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் சொல்கிறது தான் சான்ஸ். ப்ராபபிலிட்டினா அந்த அவுட்கம்ஸை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் சொல்கிறது ப்ராபபிலிட்டி. ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.3 fourth sum. Numbers 1 to 10 are written on 10 separate slips. One number on one slip, kept in a box and mixed well. One slip is chosen from the box without looking into it. What is the probability of first one getting a number 6, second one getting a number less than 6, third one getting a number greater than 6, fourth question getting a one digit number. அதாவது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஒவ்வொரு நம்பரையும் 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா 10 இந்த மாதிரி 10 நம்பர்ஸை எடுத்துகிட்டு 1 to 10 வரைக்கும் எடுத்துக்கணும். அதை ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு ஸ்லிப்பில் ஒவ்வொரு பிட் பேப்பரில் எழுதிக்கலாம். எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் ஒன் ஸ்லிப் இஸ் சூசன் ஃப்ரம் தி பாக்ஸ் வித்தவுட் லுக்கிங் இன்டு இட். அந்த பாக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் உள்ள ஸ்லிப்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான எல்லாம் ஒவ்வொரு ஸ்லிப்பாக ஆனாலும் நம்ம எடுத்துட்டு, அதாவது பார்க்காமலே அந்த நம்பரை பார்க்காம எடுத்து அதில் என்ன கிடைக்கிறது, என்ன நம்பர் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம கீழே கொடுத்துருக்குற 4 கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கிவன் 4 கொஸ்டின்ஸ். இந்த 4 கொஸ்டின்ஸுக்கும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நம்பர் 6. அதாவது 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஒவ்வொரு ஸ்லிப்லேயும் எழுதி வச்சுருக்கோம். அதில் கெட்டிங் எ நம்பர் 6, நம்பர் 6 கிடைக்கணும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நம்பர் 6 which is equal to நம்பர் 6 கிடைக்கணும் அப்படின்னா 1 to 10ல் நம்பர் 6 1 டைம் தான் இருக்கும். ஸோ இந்த நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ நியூமரேட்டரில் என்ன எழுதணும் அப்படின்னா கெட்டிங் எ நம்பர் 6. ஸோ நம்பர் 6 மட்டும்தான். ஸோ ஒன்லி ஒன் நம்பர் 6ங்கிற நம்பர் 1 to 10 வரைக்கும் ஒரே ஒரு 6ங்கிறது தான் இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் அவுட்கம். 10 ஸ்லிப்ஸில் ஒரே ஒரு 6 தான் இருக்கும். ஸோ இந்த நியூமரேட்டர் you write the number 1 is divided by total number of outcomes என்னன்னு எழுதணும். டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் எழுதி போட்டிருக்கோம் அப்படின்னா 1 to 10. ஸோ தட் ஆர் 10 ஸ்லிப்ஸ். 6ங்கிற நம்பர் 1 தான். ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நம்பர் 6 ஈக்குவல் டு 1/10. தென் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா now to find the probability of getting a number less than 6 which is equal to probability means you write in the
answer by the fraction form is equal to, you write in the numerator, you write the referring part, that are 5 numbers less than 6க்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5. அதாவது 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஒவ்வொரு ஸ்லிப்லேயும் எழுதி டோட்டலாக 10 ஸ்லிப்ஸ் போட்டிருக்கோம். அதில் நம்பர் 6க்கு லெஸ்ஸாக உள்ள நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா 5. that are numbers less than 6 are 1, 2, 3, 4, 5. So in the numerator you write the number 5. Number of outcomes less than number 6. So 5 numbers is divided by total number of outcomes 10. 1 to 10. So 10 numbers. So 5 by 10 which is equal to, now we can simplify this fraction. You can divide these two numbers by 5. From that we get in the numerator 1 5 is 5. Then in the denominator 2 5 star 10. So our answer is 1 by 2. 5 by 10 is 1 by 2. Then third question answer. Now to find the probability of getting a number greater than 6. இந்த லாஸ்ட் சம்மில் நம்ம less than 6க்கு ப்ராபபிலிட்டி எழுதணும். இதில் greater than 6க்கு ப்ராபபிலிட்டி எழுதணும். ஸோ நம்பர் 6க்கு கிரேட்டராக உள்ள நம்பர்ஸ் அப் டு 10. greater than 6, that numbers greater than 6 are 7, 8, 9, 10. So 4 numbers. These 4 are greater than 6 up to 10, which is equal to probability of getting a number greater than 6 equal to 4 numbers greater numbers from 6 up to 10. So 4 by the total number of outcomes 10. So probability is 4 by 10 which is equal to, now to divide these two numbers by 2. These two are even numbers. So 2 ஆல் divide பண்ணலாம். So in the numerator we have 2. 2 2 star 4. Then 5 2 star 10. So our answer is 2 by 5. Then fourth sum. Now to find the probability of getting a one digit number. அதாவது 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஒவ்வொரு ஸ்லிப்லேயும் நம்ம 10 ஸ்லிப்ஸாக எழுதி போட்டிருக்கோம் ஒரு பாக்ஸில். அதில் உள்ள 1 டிஜிட் நம்பர்ஸுக்கு நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி எழுதணும். ஸோ 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸில் 1 டிஜிட் நம்பர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, 1 digit numbers are 1 2 3 4 5 6 7 8 9. 1 to 10ல 1 to 9 வரைக்கும் உள்ள அந்த 9 நம்பர்ஸும் நமக்கு 1 digit numbers. Therefore the probability of getting a 1 digit number which is equal to 9 numbers. So write the referred parts, referred sectors or referred numbers in the numerator, that is 9, is divided by the total outcomes 10. So our answer, probability of getting a one digit number is 9 by 10. Then fifth sum. If you have a spinning wheel with 3 green sectors, 1 blue sector and 1 red sector, what is the probability of getting a green sector? What is the probability of getting a non-blue sector? அதாவது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பின்னிங் வீல் எடுத்துகிட்டு அதில் 5 செக்டர்ஸ், 5 செக்டர்ஸில் 5 பார்ட்ஸ், அதில் 3 பார்ட்ஸ்
அதோட கலர் என்ன அப்படின்னா க்ரீன் கலர். 3 green sectors அண்ட் 1 blue sector. ஒரே ஒரு பார்ட் வந்து ப்ளூ கலர். தென் 1 ரெட் கலர் பார்ட் ஆர் ரெட் கலர் செக்டர். இந்த 5 பார்ட்ஸும் 3 கலர்ஸாக நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 3 green sectors, 1 blue sector அண்ட் 1 ரெட் செக்டர். அப்போ இந்த செக்டர்ஸ்லேருந்து நாம் இப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ க்ரீன் செக்டர். க்ரீன் செக்டர் எத்தனை, அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லணும். தென் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நான் ப்ளூ செக்டர். ப்ளூ இல்லாத செக்டர்ஸுக்கு நம்ம ப்ராபபிலிட்டியாக சொல்லணும். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். First write the total number of sectors is equal to 3 green sectors plus 1 blue sector plus 1 red sector. So total number of sectors are 5. From this, now to find the probability of getting a green sector, which is equal to green sectors. நமக்கு சம்மில் இந்த வீலில் 3 செக்டர்ஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டினாலே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும். இந்த நியூமரேட்டரில் ரெஃபர்ட் செக்டரை, நம்பர் ஆஃப் ரெஃபர்ட் செக்டர் இன் தி நியூமரேட்டர் இஸ் டிவைடட் பை தி இன் தி டினாமினேட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் செக்டர்ஸ். தேர்ஃபோர் the probability of getting a green sector is equal to the given green sectors are 3. The total number of sectors are 5. Now we get the probability of getting a green sector is equal to 3 by 5. Then probability of getting a non-blue sector. Blue இல்லாத remaining sectorக்கு நம்ம இப்போ probability எழுதணும். Blue sector only 1. Then remaining 4 are non-blue sectors. So write that number 4 sectors. Non-blue sectors are 4 is divided by total number of sectors 5. Now our answer, probability of getting a green sector is 3 by 5 and probability of getting a non-blue sector is equal to 4 by 5. Sixth sum, when a die is thrown, find the probability of Roman letter 1, solution A prime number, solution B, not a prime number, Roman letter 2, solution A number greater than 5, solution B, a number not greater than 5. அதாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. when a die is thrown, அதாவது அந்த டைஸ் போட்டு நம்ம விளையாடும் போது அதில் கிடைக்கிற நமக்கு ஃபேஸஸுக்கு என்னென்ன ஃபேஸஸ் கிடைச்சா நம்ம என்னென்ன ப்ராபபிலிட்டி எழுதலாம் அப்படிங்கிறது இங்கே 4 சான்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி எழுதணும். அதாவது ரோமன் லெட்டர் 1ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி எழுதணும் அப்படின்னா எ ப்ரைம் நம்பர். டைஸ் போடும்போது ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன. தென் செகண்டில் நாட் அ ப்ரைம் நம்பர். டைஸ் த்ரோ பண்ணும்போது ப்ரைம் நம்பர் இல்லாமல் நமக்கு என்னென்ன ஃபேஸ்லாம் கிடைக்கும் அதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லணும். ரோமன் லெட்டர் 2ல் சப்டிவிஷன் ஏ நம்பர் கிரேட்டர் தென் 5. இந்த டைஸில் டோட்டலாக எத்தனை நம்பர் ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னா 6 ஃபேஸஸ் இருக்கும், 1 to 6 வரைக்கும். ஸோ இப்போ அதில் இருந்து என் நம்பர் கிரேட்டர் தென் 5. 5க்கு கிரேட்டராக எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஒன்னில் என் நம்பர் நாட் கிரேட்டர் தென் 5. 5க்கு கிரேட்டராக இருக்கக்கூடாது. ஸோ
Now write the probability of a number less than 5, not greater than 5 அப்படிங்கும்போது less than 5க்கு நம்ம ப்ராபபிலிட்டி சொன்னால் போதும். 5ஓட லெஸ்ஸாக உள்ள நம்பர் ஃபேஸஸ் எத்தனை, அதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி சொல்லணும். நாம் இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். எதுக்கு ப்ராபபிலிட்டி எழுதணும் அப்படின்னா, ரோமன் லெட்டர் 1 சப்டிவிஷன் A, we find the probability of getting a prime number. அதாவது டைஸ் த்ரோ பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஃபேஸஸில் ப்ரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்து அதுக்கு ப்ராபபிலிட்டி எழுதணும். ஸோ டைஸில் 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸில் 6 நம்பர்ஸ் 1 to 6 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் 6 ஃபேஸஸ். ஸோ அதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் 2, 3 and 5. only these 3 numbers are prime numbers. ஸோ இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி இப்போ எழுதினா போதும். ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இந்த நியூமரேட்டர் at the referred parts are here referred numbers. இந்த நியூமரேட்டர் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே நம்ம எதை ரெஃபர் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ் தான் சொல்ல போகிறோம். ப்ரைம் நம்பர்ஸ் only 3 நம்பர்ஸ். இந்த டினாமினேட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எத்தனை அப்படின்னா 6. டைஸ் த்ரோ பண்ணும்போது நமக்கு எத்தனை ஃபேஸஸ், எத்தனை அவுட்கம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 6. 1 to 6 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் நமக்கு அவுட்கம்ஸ். ஸோ டோட்டலி 6 அவுட்கம்ஸ். ஸோ இந்த டினாமினேட்டரில் 6, இந்த நியூமரேட்டரில் ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர் ஃபேஸஸ் எத்தனை அப்படின்னா 3 தான். ஸோ 3/6 is the probability of getting a prime number, which is equal to, now you write the simple form of 3/6. 3/6 equal to 1/2. Now we can divide these two numbers by 3. So 1 3 is 3, 2 3 star 6. Therefore 1/2 is the probability of getting a prime number. Then second one, second subdivision B, to find the probability of getting a non-prime number. And the last one la getting a prime number க்கு probability சொன்னோம். அதே மாதிரி இங்கே நான் ப்ரைம் நம்பருக்கு, அதாவது ப்ரைம் நம்பர் இல்லாத ஃபேஸஸுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, in the denominator you write the number of outcomes, in the numerator number of non-prime number is equal to, அதாவது 1 to 6 வரைக்கும் உள்ளது தான் என்னது டைஸ் த்ரோ பண்ணும்போது கிடைக்கிற நமக்கு அவுட்கம்ஸு. அதில் 3, 2, 3, 5 these 3 numbers are prime numbers. So remaining 3 numbers that are 1, 4, 6, these 3 numbers are non-prime numbers. Therefore our answer is, you write the non-prime numbers, number of non-prime numbers, number 3, number of non-prime numbers are 3 numbers. So in the numerator you write number 3, in the denominator total number of outcomes 6 is equal to 1/2. The simple form of 3/6 is 1/2. How you divide these two numbers? By 3. The common factor is 3. Now we get 1/2. 1 3 is 3, 2 3 star 6. Therefore 3/6 equal to 1/2. Then Roman letter 2 subdivision A. Now to find the probability of getting a number greater than 5. அதாவது டைஸ் த்ரோ பண்ணும்போது நமக்கு நம்பர் 5ஓட கிரேட்டராக கிடைக்கக்கூடிய ஃபேஸஸ் என்ன,
அதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு டைஸில் த்ரோ பண்ணும்போது 1 to 6 தான் நமக்கு ஃபேஸஸாக கிடைக்கிறது. 6 அவுட்கம்ஸ், அதில் 6 அவுட்கம்ஸில் 5ஓட கிரேட்டராக ஒரே ஒரு நம்பர், தட் இஸ் 6. 6ங்கிற நம்பர் தான் 5ஓட கிரேட்டராக உள்ள ஒரே ஒரு நம்பர். ஸோ the probability is only one number. So 1 by out of 6 outcomes. 6ங்கிற ஒரே ஒரு outcome தான். Total number of outcome 6. Therefore, probability of getting a number greater than 5 is 1 by 6. Then subdivision B. Now to find the probability of getting a number not greater than 5. Greater than 5ஓட லெஸ்ஸாக இருக்கிற நம்பர்ஸ். நாட் கிரேட்டர் தென் 5 அப்படின்னா லெஸ் தென் 5 எத்தனை நம்பர்ஸ், அதுக்கு ப்ராபபிலிட்டி சொன்னால் போதும். ஸோ 1 to 6ல் 5ஓட லெஸ்ஸாக இருக்கிற நம்பர்ஸ் நாட் கிரேட்டர் தென் 5. 5ஓட கிரேட்டராக இருக்கக்கூடிய நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், அதுவும் 6 தான். ஸோ நாட் கிரேட்டர் தென் 5னா ரிமைனிங் 5 numbers ஆர் நாட் கிரேட்டர் தென் 5. Therefore, the probability of getting a number not greater than 5 which is equal to 5 by 6. Okay, thank you.